ஹாய், வெல்கம் டு ஷேர் அவுட் டூ. ஓகே, ஸோ நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துருந்த எங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதை பற்றிய பேசிக்ஸ் கிளாஸ் தான். ஓகேங்களா? இந்த யூடியூப் வீடியோவில். ஸோ இந்த 30 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்ட்டு ஒரு ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ எல்லா பேசிக்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப்ல வேற எந்த ஒரு வீடியோ வச்சு நீங்க பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பார்ட்டா வரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று ஸ்கேல்பிங், ஒன்று இன்ட்ராடே, ஒன்று ஸ்விங் ட்ரேடிங், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ ஸ்கேல்பிங்னா என்னன்னா, ஸ்கேல்பிங்னா ஒன்று இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு 10 மணி இருக்கு, நீங்க ஒரு ட்ரேட் பாக்குறீங்க, ஒரு 100 ரூபான்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து அதை பாக்குறீங்க, அது வந்து ஒரு 101 ரூபாய்க்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டன்டா என்ட்ரி ஆகுறீங்க, ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து 101 ரூபாய்க்கு போறப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸிட் ஆகுறீங்க. ஓகேங்களா? இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேல்பிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மேஜரா ஸ்கேல்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷேரு 2 ஷேரு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க, 1,00,000. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஹையான குவான்டிட்டிஸ்ல தான் என்ட்ரி ஆவாங்க. ஓகேங்களா? ஸ்கேல்பிங், ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால கம்மியான கேபிட்டல் இருக்காது. ஸோ ஸ்கேல்பிங் பண்றது பாத்தீங்கன்னா ஹியூஜான கேபிட்டல் வச்சு தான் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேனா ஒண்ணு இல்லை. ஸோ மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆகி, ஓகே, மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆகி, ஓகே, 3:30 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? நீங்க வந்து ஈக்விட்டியில, அதாவது ரிலையன்ஸ் ஷேரை வாங்கி விற்கலாம், அதாவது நிஃப்டியில் வந்து ட்ரேட் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு நாளுக்குள்ள பண்ணீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒரு ஷேரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க என்ட்ரி ஆகுறீங்கன்னா அது வந்து 7 நாள் வச்சுக்கிறது, 30 நாள் வச்சுக்கிறது, 6 மாசம் வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படி லாங் டைம் ஆஃப் பீரியட், 7 நாள்ல இருந்து 1 மாசம், 2 மாசம், 6 மாசம் இப்படி வச்சுக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்ல வந்து என்ட்ரி ஆகி வச்சிருந்தா அது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? ஓகே. ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று ஸ்கேல்பிங், ஒன்று இன்ட்ராடே, ஒன்று ஸ்விங் ட்ரேடிங், ஒன்று லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இதை பத்தி புரிஞ்சாதான், இந்த ட்ரேடிங் பத்தி புரிஞ்சாதான், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பத்தி புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு ஒரு ஐடியா வரும். ஓகே, சரி, ஓகே, ஓகே, சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் வந்து நம்ம வந்து எதுல பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 விஷயத்துல பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரேடிங்கை நம்ம ஒரு 4 செக்மெண்டா பண்ணுவோம். அது என்னன்னா ஈக்விட்டிஸ், ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா டெரிவேட்டிவ், நெக்ஸ்ட் என்னன்னா கமோடிட்டி, நெக்ஸ்ட் என்னன்னா கரன்சி. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்துல தான் நம்ம வந்து இந்த ட்ரேடிங் பண்ண முடியும். ஒரு ஸ்விங் ட்ரேடா இருக்கட்டும், இன்ட்ராடேவா இருக்கட்டும், ஸ்கேல்பிங்கா இருக்கட்டும். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 4 விஷயத்துல தான் நம்மளால பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே. இந்த செக்மெண்ட்னா என்ன, இந்த ஈக்விட்டினா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன, கமோடிட்டினா என்ன, கரன்சினா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தி பார்த்துலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈக்விட்டிஸ்னா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஷேர், அதாவது நம்ம ரிலையன்ஸ் ஷேரா இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி ஷேரா இருக்கலாம், ஐடிசி ஷேரா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து பை பண்றது, செல் பண்றதா நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் கமோடிட்டி. ஸோ இந்த கமோடிட்டிக்குள்ள என்ன வரும்னா கோல்டு, சில்வரு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள், க்ரூட் ஆயில், ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கமோடிட்டி செக்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரன்சி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரன்சில வந்து ட்ரேட் பண்ணுவோம், டாலரு, யூஎஸ்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி கரன்சில ட்ரேட் பண்ணதான் கரன்சி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 4 செக்மெண்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து 3 வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? பார்க்காத ஒண்ணு என்னன்னா அதுதான் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ். ரைட்டா? நம்ம என்ன எதை பார்க்கல, டெரிவேட்டிவ் மட்டும் தானே பார்க்கல. ஓகே. ஸோ இப்போ அதை பத்தியும் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ இந்த டெரிவேட்டிவ்குள்ள தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. டெரிவேட்டிவ்னா ஒன்றும் இல்லை. இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து, அதாவது ஒரு ப்ராடக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டெரிவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல இருந்து டெரிவ் ஆயிருக்கனால தான் இந்த செக்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? பெட்ரோல் வந்து எதுல இருந்து தயாரிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் வந்து எதுல இருந்து தயாரிப்பாங்க? கமான், க்ரூட் ஆயில் இருந்து தானே. ஸோ க்ரூட் ஆயில் இருந்து தான் பெட்ரோல் வந்து தயாரிப்பாங்க. ரைட்டா?
டீசலும் க்ரூட் ஆயில் இருந்தாலும் தயாரிப்பாங்க, அண்ட் ஃபிளைட் ஃபியூலும் க்ரூட் ஆயில் இருந்தாலும் தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெட்ரோலுங்கிறது மெயின் ப்ராடக்ட், ரைட்டா? இந்த பெட்ரோல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெயின் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ரைட்டா? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பை ப்ராடக்ட்னு சொல்லுவோமா? பை ப்ராடக்ட்னு சொல்லுவோமா? ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்ரோலுங்கிறது மெயின் ப்ராடக்ட், அதுலேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரிவ் ஆயிருக்கு. அதனால இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, இது ஒரு செக்மெண்ட். இது என்ன இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு ஷேரு, அப்படி இல்லாட்டி இண்டெக்ஸ், நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா டெரிவ் ஆயிருக்கும். அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, இந்த மெயின் ப்ராடக்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, இந்த சப்ரோ இந்த பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா, டிகிரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? டெஃபினெட்லி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெரிவேட்டிவ் கான்செப்டும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நிஃப்டியோட ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அதுவே நிஃப்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த நிஃப்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகே, சரி, ஓகே. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எதுல வரும்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். டெரிவேட்டிவ்ல வரும்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும் ஈக்விட்டிஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேங்களா? ஏன் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம பண்றதுல நமக்கு என்ன வந்து ரிஸ்க் இருக்கு, என்ன வந்து ரிவார்டு இருக்கு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஒரு 10,000 வந்து கேபிட்டலா இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, நம்ம கிட்ட ஒரு 10,000 கேபிட்டல் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? ரிலையன்ஸோட ஷேரை பார்த்தீங்கன்னா பை பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு ஷேர் வந்து 2,000 வித்துட்டு இருக்கு. நம்மளால எத்தனை ஷேர் வந்து பை பண்ண முடியும்? ஒரு 5 ஷேர் பை பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து அப்சைட் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் தருது. ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 2,000 உள்ளது வந்து 2,020 போகுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? 100 கிடைக்கும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நாங்க சொல்றோம், 100 கிடைக்கும், ரைட்டா? ரைட்? அதுவே இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட். ஓகேங்களா? அதுவே ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, ஓகே, ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு 10,000 கேபிட்டல் வச்சு ரிலையன்ஸ் வந்து 2,000 உள்ள ஷேர் வாங்கியிருக்கோம், ரைட்டா? இது வந்து அஞ்சு அஞ்சு ஷேர் வாங்குறோம் ஈக்விட்டிஸ்ல. இது வந்து 2,020 போகுது. ஓகேங்களா? ஒரு 1% அது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுவே ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு 100 கிடைக்கிற இடத்துல ஆப்ஷன் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா 1000 கிட்ட பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். ரிலையன்ஸ் வந்து ஏறி இருந்தா. சப்போஸ் ரிலையன்ஸ் ஏறாம கீழே விழுந்திருந்தா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா லாஸ் பாத்தீங்கன்னா அதே 1000 ஆர் 2,000 கிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதிகம். அட் த சேம் டைம் ரிஸ்க்குங்கிறதும் பாத்தீங்கன்னா அதை விட அதிகம், ரைட்? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டெரிவேட்டிவ்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ட்ரேடர் ஃப்ரெண்டு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேங்களா?